இந்த பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், உலக உயிர்களுக்கெல்லாம் கிடைக்கட்டும், அனைத்து உயிர்களும் முக்தி அடையட்டும், வாழ்வில் நலமும் வளமும் பெற வேண்டும் என மகாவிஷ்ணுவினுடைய பாதத்தில் சங்கல்பத்தை வைத்து என்னுடைய வர்ணனையை தொடங்குகிறேன். இதோ மதுரையினுடைய சிறப்பு மிகுந்த இன்னொரு பெருமாளுடைய திருத்தலமான வண்டியூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் ஆலயத்திலிருந்து வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையிலேயே எழுந்தருவிட்டார். பக்தர்கள் ஆற்றுக்குள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாருங்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நம்மால் நேரடியாக அங்க சென்று அந்த இடத்திலிருந்து இதை கண்குளிர காண முடிகிறதோ தெரியாது. நேரலையில் இருந்து இப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அருமையான சிறப்பு மிகுந்த பாரம்பரியமான வரலாற்று நிகழ்வினை காண இதோ பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு காட்சி. காலை கதிரவன் வரப்போகிறான், அதற்கான செங்கதிர் தொடக்கமாக வந்துவிட்டது. அங்கே பாருங்கள், இந்த மைய மண்டபத்தில் அழகர் இருக்கக்கூடிய காட்சி. எல்லோரும் கையை ஒருமுகப்படுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி, சிந்தனையை ஒருமுகப்படுத்தி, எண்ணத்தில் நாராயணையே நினைத்து நாராயணுடைய நாமங்களை சொல்லி ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அன்பர்களே. ஆம், அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ பாருங்கள், வண்டியூர் வீரராகவ பெருமாளுக்கு ஆரத்தி தீபம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. திருப்பட்டர் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னே அருமையான ஒரு அழகு! இந்த மாய கண்ணனை, மணிவண்ணனை, ஆண்டாள் நாயகனை பார்ப்பதற்கு தங்க குதிரையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தங்கம். ஆம், இது மாமதுரையின் சிங்கம். எளிமையும் அழகும் எழிலான திருமேனியும் கொண்டவர். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரந்தும் கொழுந்தே என்னும் இச்சுவை தவறையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணுமேண்டேன் அரங்கமா நகருளானே என அத்தனை பேரும் பாடக்கூடிய ஒரு பாடல். அந்த பாசுரத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இன்றைய தினம் சிறப்பு மிகுந்த ஒரு நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு, புராணத்திலேயே சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. சித்திரா பௌர்ணமி தினத்தன்று வைகையில் கள்ளழகர் இந்த வைகை ஆற்றில் இறங்குகிறார். இதோ பாருங்கள், அந்த இறங்கக்கூடிய ஒரு காட்சியை இதோ சற்று தனித்து ஆற்றுக்குள் வைகையில் அந்த கள்ளழகரை இறக்குவதற்காக ஆவணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பாருங்கள், மைய மண்டபத்திலிருந்து ஆற்றுக்குள் அந்த அருமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அன்பர்களே. 108 திவ்ய தேசத்தில் 93ஆம் திவ்ய தேசமான இந்த கள்ளழகரனுடைய திருமாலிருஞ்சோலை தலத்திலிருந்து அழகர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார் மதுரைக்கு. நேற்றைய தினமே எதிர் சேவை கண்டுவிட்டார். காலையில் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து இப்பொழுது வைகை ஆற்றிற்குள் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அழகர் செல்லும் முன் அந்த தங்க குடையும் முன்னே அந்த பச்சை வண்ண கொடியும் சென்று கொண்டே இருக்கும். அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் சுவாமி எங்கே இருக்கிறார் என. அந்த கூட்டத்திற்குள் 1000 தலைகள், 1000 பக்தர்களுடைய பாதங்கள் இதோ என்ன தவம் செய்ததோ அந்த வைகை மண்ணில், அந்த வைகை ஆற்றில் பட. ஆம், சுதப முனிவர் என்பவர் இருந்தார். அவர் நூபுரகங்கை தீர்த்தத்தில் குளித்துவிட்டு, வைகை ஆற்றில் குளித்துவிட்டு இந்த மாய கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தார். துர்வாச முனிவர் எதிர்வருவதை கூட பாராது மெய்மறந்திருந்தார். இதை கண்ட துர்வாச முனி கோபப்பட்டு, என்னையே கண்டுகொள்ளாத நீ இந்த வைகை ஆற்றிலேயே மண்டுகமாக தவளையாக பிறக்க கடவது என சாபமிடுகிறார். அதன்படியே அவர் தவளையாக அங்கே பிறப்பெடுக்கிறார். அழகனை நினைத்து தவம் செய்கிறார், தவம் இயற்றுகிறார். பெருமாள் சொல்கிறார், சித்திரா பௌர்ணமி தினத்தன்று உனக்கு நான் முக்தியை கொடுப்பேன் என. அதன்படியே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் வைகை ஆற்றில் இந்த நிகழ்வினை தொடர்ந்து தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோக்ஷனம் கொடுக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வு நடைபெறும். ஆனால் அதற்கு முன்பே அவருக்கு முக்தி கிடைத்து விட்டதாம் அன்பர்களே. ஆம், இந்த அப்பனை காண, இந்த பெருமானை காண அந்த சுதபமுனி
வைகை ஆற்றிலேயே தவளையாக சுற்றி கொண்டிருந்தாராம். பெருமாள் வந்ததை பார்த்ததுமே, ஆண்டவா, எமக்கு முக்தியை தாருங்கள், இந்த சாப விமோக்ஷனத்தை தாருங்கள், இந்த சாபத்திலிருந்து நான் நீங்க அருள் செய்யுங்கள் என வேண்டினாராம். அதன்படியே நடந்தது. பெருமாள் சொன்னாராம், நீதான் இப்பொழுது மோட்சத்திற்கு வந்தாகிவிட்டது என சொன்னாராம். எப்பொழுது என் பாதம் இந்த வைகை ஆற்றிலே பட்டதோ அப்பொழுது அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைத்ததாகத்தானே அர்த்தம். இதுதானே அதனுடைய சூட்சம பொருள், இதுதானே அதனுடைய உட்பொருள். ஆம் அன்பர்களே, அதைத்தான் நீங்கள் இந்த நேரலை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஐபிசி தமிழ் ஊடகத்தாருக்கும் லங்காஸ்ரீ தமிழ் ஊடகத்தாருக்கும் சிறப்பான நன்றிகள், பணிவான வணக்கங்கள் உங்கள் அத்தனை பேரின் சார்பாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். மாலிருஞ்சோலை என்னும் மலையையுடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நாள்வேத கடலமுதை மேலிருங் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளில் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் வெறித்தனவே என பெரியாழ்வார் இந்த உள்ளம் கவர் கல்வனாகிய இந்த கள்ளழகனை பாடினார். பெரியாழ்வாரின் அதி அற்புதமான பாசுரம் இது. மதுரைக்கு பக்கத்தில் பேரெழிலோடு விளங்கும் அழகர் மலையை, அதுதான் திருமாலிருஞ்சோலை மலையை குறிப்பிடுகிறார் இந்த ஆழ்வார். நம் கள்ளழகர் இருக்கும் மலையை அழகர் கோவில் திருமாலிருஞ்சோலை என பக்தி பூர்வமாக அழைத்து மகிழ்கிறார்கள். திருமாலிருஞ்சோலை என்னும் மலையை தனது இருப்பிடமாக கொண்டவன் இந்த நாராயணன். 8 எழுத்துக்களை தனது திருப்பெயராக கொண்டவன். அதைத்தான் இந்த 4 மூர்த்தி என வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் வேறு யாருமல்ல, ஆண்டாளை தூக்கி வளர்த்தவர். அழகனை, அந்த ஐயனை, மாமதுரை வண்ணனை, மாய கண்ணனையே சரணடைந்த அந்த ஆண்டாளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் குழந்தையாக துளசி மாடத்தில் கண்டெடுத்து தூக்கி வளர்த்தவர் இந்த பெரியாழ்வார். பெருமாளையே மருமகனாக பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர். அவர் பாடிய பாடல்தான் இது. 4 வேதங்களை கடல் அமுதுக்கு ஒப்பிடுகிறாராம் அந்த ஆழ்வார். அங்கே இருக்கிற திருமால் தான் வேதாந்த விழுப்பொருளானவனாம். நமக்கெல்லாம் திருமாலை பிடிக்கும், ஆனால் திருமாலுக்கு பிடித்த இடம் திருமாலிருஞ்சோலையாம். என்ன ஒரு அழகு பாருங்கள். 108 திவ்ய தேசங்கள் இருக்கலாம், 108 திவ்ய சேத்திரங்கள் இருக்கலாம், ஆனால் அத்தனையிலும் பெருமாளுக்கு பிடித்தது இந்த திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் வாழக்கூடிய மலைதானாம். ஆம் அன்பர்களே, ஐபிசி தமிழ் Facebook பேஜ் வாயிலாகவும் சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பான நாளான இன்று இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இருக்கும் இடத்திலிருந்து உலக தமிழர்களுக்காக இப்படியான ஒரு சிறப்பான ஏற்பாடு. வைகையில் அழகர் இறங்குவது ஏன்? வைகையாறு இன்று போல் அன்றில்லை. இந்த நதிக்கரையில் ஏராளமான மரங்கள் இருந்தன. அவற்றில் வாசனை மலர்கள் பூத்து குலுங்கினவாம். கேட்பதற்கே எப்படியாக இருக்கிறது பாருங்கள். அந்த மலர்கள் எல்லாம் உதிர்ந்து வைகை வெள்ளத்தில் மிதந்து செல்லும் காட்சியே அழகோ அழகு. இதற்கு சாட்சி பரிபாடல் போன்ற இலக்கியங்கள். ஆம், இந்த கள்ளழகருடைய பெருமையை சிலப்பதிகாரம், பரிபாடல் என பல பாசுரங்கள், திருவாய்மொழி, திருவந்தாதி என பல புராண நூல்கள் குறிப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட இயற்கை வளம் நிறைந்த இந்த வைகை சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. யாருக்காக? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்கு வந்தவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த நதியை இந்த சிவபெருமான் உருவாக்கினார். தன் சிரசையே சற்று கவிழ்த்து கங்கையை இங்கே விட்டார் என்பதுதான் உண்மை.
சிவனுடைய நேரடி பார்வையில் உருவான நதிதான் இந்த வைகை. அதனால் இதற்கு தென்கங்கை என்ற ஒரு பெயர் இருக்கிறது. கங்கை என்றாலே பாவம் போக்குவது. வடக்கு காசிக்கு அந்த கங்கைக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே மதுரைக்கு வந்து இந்த வைகையில் இன்று ஒரு நாள் இந்த சிறப்பு மிகுந்த இந்த நல்நாளில் இறங்கினாலே போதும். அப்படியான ஒரு சிறப்பு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து வாழ்க்கையில் நாம் அனைத்து பேறுகளும் பெற இந்த பெருமான் நமக்கு அருள்வார். இதோ வந்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வைகையில் ஒரு முறை மூழ்கி எழுந்தாலே செய்த பாவம் நீங்கும் என்றால் அங்கேயே பல நாள் மூழ்கி கிடந்தால் பிறவியே இல்லாமல் செய்து விடலாமே. நதியில் மூழ்கினால் பிறவி கடலையே கடக்கலாமே என எண்ணினார் அந்த சுதப முகரிசி. அதற்கேற்ப துர்வாச முனிவர் அருகே வர இவர் கண்டும் காணாதது போல இருந்தார். வந்தவருக்கோ கோபம் வந்தது. ஏ சுதபஸ், நீ மண்டுகமாக போ, தவளையாக மாறு என சபிக்கிறார். வைகை நதியில் மூழ்கி கிடக்க என சாபம் எடுக்கிறார். சுதபஸ் நினைத்தபடி நடந்தது. சுதபஸ் அன்று முதல் மண்டுகுரானார். தவளையாக மாறி ஆற்றில் வசித்தார். மிக நீண்ட காலம் தென்கங்கையில் கிடந்தாராம் அந்த சுதபஸ் மகரிஷி. அவ்வப்போது தரைக்கு வருவாராம். காரணம் என்ன தெரியுமா? எம்பெருமானான இந்த சுந்தரராஜ பெருமாள் அழகர் மலையிலிருந்து திருமாலிரும் சோலையிலிருந்து எப்பொழுது வைகைக்கு எழுந்தருள்வாரோ, தன்னுடைய சாப விமோக்ஷனம் எப்பொழுது அவரிடமிருந்து கிடைக்குமோ என காத்திருந்தாராம். துர்வாசர் கொடுத்த சாப விமோக்ஷனம் நீங்குவதற்காக அந்த ஒரு நல்ல நாளுக்காக காத்திருக்கிறார். அந்த நல்ல நாள்தான் இன்று. இதோ பாருங்கள், வைகை நதியில் பக்தர்கள் எல்லாம் எப்படி காத்திருக்கிறார்கள் என்று. பெருமாளுடைய திருவடியை பார்த்தாலே சொர்க்கம். அதுதான் எப்பொழுதும் சொல்வார்கள். இந்த வைணவ ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கருடாழ்வாரை தரிசித்து விட்டு முதலில் நாம் பார்க்க வேண்டியது பெருமாளுடைய திருவடிகளைத்தான். ஸ்ரீரங்கத்திற்கு செல்கிறோம், பெருமாளுடைய திருவடியைத்தான் முதலில் வணங்குகிறோம். 108 ஜிவ்ய சேத்திரத்தில் முதலாவது சேத்திரமான இந்த ஸ்ரீரங்கத்தில் இப்படியான ஒரு சிறப்பு. இங்கே பாருங்கள், ஆனந்த வெள்ளத்தில் அந்த ஆனந்த கூத்தாட்டம் போடுகிறார்கள் நம்மூர் இளைஞர்களெல்லாம். ஆசை இருக்காதா என்ன? பாருங்கள், பக்தி பரவசத்தோடு அந்த மகிழ்ச்சி களிப்போடு அத்தனை பேரும் அந்த வைகையில் கிடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதிகாலை நேரம், சூரிய உதயமாகும் நேரம், கதிரவன் கண்களை திறக்கும் நேரம், மேக கூட்டங்களெல்லாம் விலகி கதிரவனுக்கு வழி கொடுக்கும் நேரம், முக்கியமானதொரு நேரம், இனிய காலை பொழுது. அத்துணை பேரும் இங்கே இருக்கும் நிகழ்வுதான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகர் கோவிலிலிருந்து பெருமாளுடைய திருவடிகளை பார்ப்பதற்காக எப்படி மண்டுக முனிவராக சுதபஸ் மகரிஷி காத்திருந்தாரோ அந்த நிகழ்வு நடக்கிறது. சுந்தரராஜ பெருமாள் குதிரையில் வருகிறார். வைகையை கடக்கும்பொழுது அவரது திருவடி மண்டுகர் மீது பட்டு சுய உருவினை பெறுகிறாராம். ஆஹா, பெருமாளே, இனி எனக்கு மோட்சம்தானே என கேட்கிறாராம். அடே, இப்பொழுதே நீ மோட்சத்தில் தானடா இருக்கிறாய். மண்டுகர் சுற்றுமுற்றும் பார்த்தாராம். ஆம், திருவடிப்பட்ட அந்த நொடி அவருக்கு மோட்சத்தை கிடைத்தாகிவிடும்படி செய்துவிட்டாராம் இந்த சுந்தரராஜ பெருமாள். நமக்கும் அதே லீலைதான். ஆற்றில் இருக்கும் நமக்கும் அதே லீலைதான். ஆற்றில் இறங்கும் அழகரை தரிசித்தால் போதும், நல்வாழ்வு அமைவதோடு மோட்சமும் கிட்டும் என்பது சத்தியமான உண்மை. அன்பர்களே, நேரலையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் ஆர்ஜே வினோதாச்சாரியார். இங்கே பக்தர்களெல்லாம் அழகருக்கு தண்ணீர் பீச்சக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது. காரணம் ஏன் தெரியுமா? மதுரை வைகையாற்றில் அழகர் இறங்கும் அந்த வைபவத்தில் தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய சடங்கு மிக முக்கியமானது. இன்றொரு நாள் அழகரை தம் மனம் போல குளிர்விப்பார்கள். தீர்த்தத்தை தெளித்து தீர்த்தத்தை அந்த நீர்ப்பையில் ஊற்றி அழகர் மீது பாய்ச்சுவார்கள். விரதமிருந்து கள்ளழகர் வேடந்தணிந்த பக்தர்களெல்லாம். ஆம், அழகர் வேடமணிந்தவர்களும் தண்ணீரை பீச்சியபடியே தெருக்களில் வருவார்களாம். அவர்களை அழகராகவே எண்ணக்கூடிய பக்தர்கள் அவர்கள் பீச்சும் தண்ணீரை தீர்த்தமாக கருதுகிறார்கள். அழகர் தீர்த்தம் நம்மை பரமபத வாசலுக்கே அழைத்துச் செல்லக்கூடிய தன்மை படைத்தது. சரி, பெருமான் இருக்கும் இடத்தில்தானே மகாலட்சுமியும் இருப்பார். பொதுவாக ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. ஒரு வைர வியாபாரி இருந்தாராம்.
அவருக்கு 3 மகன்கள். 3 மகன்களுக்குமே திருமணமாகிவிட்டது. தன்னுடைய மனைவியோடு குடும்பத்தில் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாராம். காரணம் என்னவென்றால், அந்த வைர வியாபாரி மகாலட்சுமியினுடைய தீவிரமான பக்தர். நாட்கள் செல்கிறது. ஒரு நாள் அந்த வைர வியாபாரியினுடைய கனவில் மகாலட்சுமி தோன்றுகிறார். மகனே, நீ செய்த புண்ணியத்தின் பலனால் இத்தனை நாட்கள் நான் உன்னுடன் இருந்தேன். உன்னுடைய புண்ணிய காலம் முடிவடைய போகிறது. நான் விடைபெறப் போகிறேன். என்ன வரம் வேண்டும் கேள் என கேட்டாராம் மகாலட்சுமி தாயார். அந்த அன்பர் சொன்னாராம், என்னுடைய உறவினர்களிடத்தில், என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் நான் கலந்தாலோசித்துவிட்டு உங்களுடைய கேள்விக்கு விடை சொல்கிறேன். என்ன வரம் வேண்டும் என கேட்கிறேன் தாயே என சொன்னாராம். சரி மகனே என மகாலட்சுமி தாயாரும் மனம் கனிந்து அருள வீட்டில் நடந்ததை பற்றி சொல்கிறார். கனவில் வந்ததை பற்றி சொல்கிறார் அந்த வைர வியாபாரி. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்கிறார்கள். ஒரு மருமகள் சொல்கிறாளாம், மாமா, நீங்கள் மகாலட்சுமியினிடத்தில் செல்வத்தை கேளுங்கள் என்று. சிலர் சொல்கிறார்களாம், வைரம், நவரத்தினங்கள், முத்துக்கள், இது போன்ற விலை உயர்ந்த விஷயங்களை கேளுங்கள் என சொல்கிறார்களாம். ஆனால் இன்னொரு மருமகளோ சொன்னாலாம், மாமா, மகாலட்சுமியினுடைய அன்பு எப்பொழுதும் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும் என கேளுங்கள். அதுவே போதும், மற்றதெல்லாம் நிரந்தரமில்லை. இந்த அன்பை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் மகாலட்சுமி நம்மிடையே நிரந்தரமாக தங்கிவிடுவாள் என்று சொன்னாராம். அதே போல மற்றொரு நாள் மகாலட்சுமி வருகிறார். கனவில் என்ன வரம் வேண்டும் கேள் என வைர வியாபாரியை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அந்த வைர வியாபாரி சொல்கிறாராம், தாயே, நீங்கள் எங்களோடு இருந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். மிகுந்த சந்தோஷத்தோடு நீங்கள் விடைபெறுவதாக இருந்தால் விடைபெறுங்கள். ஆனால் ஒரு வரத்தை மட்டும் எங்களுக்கு தாருங்கள். எங்களது குடும்பத்தில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக எப்பொழுதும் அன்புடன் இருக்க வேண்டும் என கேட்டாராம். அப்பொழுதே மனம் கனிந்து மகாலட்சுமி தாயார் சொன்னாராம், எப்பொழுது நீ இப்படியான ஒரு வரத்தை கேட்டாயோ, எந்த குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் இருக்கிறதோ அங்கே நான் நிரந்தரமாக இருப்பேன். நீ கேட்ட இந்த வரத்தினால் நான் மனமகிழ்ந்து போனேன். உன்னுடையே நிரந்தரமாக தங்க முடிவு செய்து விட்டேன் என சொன்னாலாம். பாருங்கள், எத்தனையான ஒரு கருணை அந்த தாய்க்கு என்று. மகாலட்சுமி அன்பின் வடிவானவள், செல்வத்திற்கெல்லாம் அதிபதியானவள். அவளுடைய அருளை நாம் பெறுகிறோம், அவளுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம். திருமாலினுடைய திருமார்பிலேயே குடியிருப்பவள் இந்த மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வேற யாருமில்லை, சாட்சாத் அந்த ஆண்டாள் நாச்சியாரே தான். ஆம், இந்த திருமாலிருஞ்சோலையை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டதுண்டு. ஆம், என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தடம்பல கடந்து காடுடன் கழிந்து திருமால் குன்றம் செல்கு வீராயின் என அழகாக பேசுகிறது அந்த சிலப்பதிகாரம். இங்கே அழகருமலையில் மூலவராக பரமசுவாமி பஞ்ச ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பிரயோக சக்கரத்துடன் கிழக்கு திசை நோக்கி நின்று அருள் பாலிக்கிறார். உற்சவ பெருமாளே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுந்தரராஜ பெருமாள், கள்ளழகரான இந்த சுந்தரராஜன் என்ற உற்சவரை அர்ச்சாரூபமாக பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். இதே போல பரிபாடல் என்ன சொல்கிறது தெரியுமா? சிலம்பார் அணிந்த சீர்கெழு திருவிற்சோலையோடு தொடர்மாலிருங்குன்றம் என இந்த பரிபாடல் சங்ககால நூல் பெருமையாக இந்த அழகர் கோவிலுடைய பெருமையை எடுத்து எம்புகிறது. அது மட்டுமல்ல, நம்மாழ்வார் சொன்னது போல, கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியென கண்டோம் எல்லோரும் வாரீர் என்பது போல் இருக்கும். அதுவும் இந்த சித்திரை திருவிழாவில் பாய்ந்து வருகிற குதிரையில் பச்சை பட்டுடுத்தி அல்லவா இந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. உலகமே இந்த திருவிழாவை காணத்தானே காத்து கொண்டிருக்கிறது. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ கோவிந்தா என அத்தனை பேரும் சொல்லக்கூடிய இனிமையான தருணம் இது. எல்லோரும் ஒருமித்த மனதோடு பகவானை, அந்த மகாவிஷ்ணுவை, மாயக்கண்ணனை, மண்ணு வடமதுரை மைந்தனை
வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இருகை தட்டினால்தான் ஓசை, ஒரு கையை வைத்து செய்வது ஒன்றாவதுமில்லை. அதனால்தான் கூட்டு வழிபாடு மிக சக்தி வாய்ந்தது. ஒருமுக மனதோடு எண்ணங்களையெல்லாம் ஒருமுகப்படுத்தி மனங்களையெல்லாம் ஒருமுக வழியாக செலுத்தி ஆண்டவனை நினைக்கும் பொழுது விரைவில் அவர் நம் கண்முன்னே வருகிறார். ஆம், ஐபிசி தமிழ் நேரலை வாயிலாக இப்பொழுது இந்த அரும்பெரும் நிகழ்வை, பாரம்பரியமான நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐபிசி ஃபேஸ்புக் தமிழ் மூலமாக பல நேயர்கள் எம்முடன் இணைந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மகாவிஷ்ணுவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் இந்த சிறப்பு மிகுந்த நன்னாளில் கிடைக்கப்பெற்று உங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை நான் இந்த அடியேன் பிரார்த்திக்கிறேன். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் ஆர்ஜே வினோதாச்சாரியா. இந்த நேரலையை வர்ணையை தெர்மீக வர்ணனையை செய்ய வாய்ப்பளித்த எம் ஊடகத்தாருக்கு எம் பணிவான வணக்கங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னதவம் செய்தேனோ இந்த பெருமையை நான் சொல்ல, என்னதவம் செய்தேனோ இந்த பேற்றை நான் பெற, என்னதவம் செய்தேனோ இந்த நேரலை வாயிலாக உங்களோடு இந்த பகவானுடைய நாமங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல, எம்முடன் மட்டுமல்லாது யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என பாடினது போல எனக்கு கிடைத்த அருளும் உங்கள் அத்துணை பேருக்கும், காண்போராகிய உங்கள் அத்துணை பேருக்கும், இதை பார்ப்போராகிய உங்கள் அத்துணை உள்ளங்களுக்கும், இந்த ஆண்டவனுடைய நாம மகிமையை கேட்டுக்கொண்டிருக்கும், பக்தி செலுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்க சிறப்பான ஏற்பாடு செய்த இந்த ஐபிசி தமிழுக்கும் லங்கா ஸ்ரீ ஊடகத்திற்கும் எம்முடைய மனம் கனிந்த நேயர்கள் அத்தனுடைய அன்பும் பண்பும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.